வணக்கம் நண்பர்களே, என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல்ஸ். இன்னைக்கு 13th ஏப்ரல் 2026 நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு. நாளைக்கு அம்பேத்கர் ஜெயந்தின்றதுனால டியூஸ்டே எக்ஸ்பைரியை இன்னைக்கு மண்டே வச்சுட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம இண்டிகேட்டர் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு, சிக்னல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு, எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது -1.9% கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை, அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தை உடன்படிக்கை வரல அப்படின்றதுனால கேப் டவுனில் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை அழகாக மேலே கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அழகாக ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரையும் பியர்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ மார்க்கெட்டு இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது எல்லாருடைய மனநிலையும் இப்படிதான் இருந்திருக்கும். இன்னைக்கு எப்போ கீழே வரும் அப்படின்ற மனநிலையில் தான் இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் வரவே இல்லை. இது முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. போன எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். போன எக்ஸ்பைரி இதே தான். ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேரிஷ் கேண்டில் வச்சு அப்படியே ஒரு கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக மேலே போச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அப்படியே ஸ்லோப்பு 45 டிகிரியில் மார்க்கெட் அப்படியே ட்ராவல் ஆச்சு இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே மாதிரியே இல்லை, நார்மல் டே மாதிரி தான். வயலண்ட் மூவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர்நூன் செக்ஷனில் தான் வயலண்ட் மூவ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் மார்க்கெட் மூவ் ஆகிற மாதிரி தான் இன்னைக்கு ஆச்சு. இருந்தாலும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்டு. ஓகே, நம்ம இண்டிகேட்டரு இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம லெவல்ஸ் எப்படி அச்சீவ் ஆச்சுன்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ நான் உங்களுக்கு நிஃப்டி சார்ட் நான் வச்சுருக்கிறேன். ட்ரேடிங் வியூவில் நம்ம இண்டிகேட்டர் ஓஆர்பி ப்ளஸ் ஸ்மார்ட் லெவல் இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இது நேத்திய மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி வைக்கிறேன். நம்ம ரீப்ளே மோடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெவல்ஸ் எப்படி அச்சீவ் ஆச்சுன்றதை பார்க்கலாம். காலையில் வந்த உடனே நமக்கு பாட்டம் ரிவர்சல் சைன் வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில்லே நமக்கு ரிவர்சல் சைன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிலில் ரெண்டாவது வந்துச்சு. இங்கே முடிஞ்சு போச்சு கன்ஃபர்மேஷன். அப்படியே பாருங்கள், நமக்கு அப்படியே ஸ்டெப் பை நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பாருங்கள். கரெக்டாக ஸ்டாப் லாஸை வந்து காலையில் மூவ் ஆகி கரெக்டாக ஸ்டாப் லாஸை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருக்கா மேலே. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி இருக்கு. எங்கேயுமே வரல. இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வெளியே வந்தால் நம்மளுடைய புல்லிஷ் மோட்லேருந்து பேரிஷ் மோடுக்கு சேஞ்ச் ஆன இந்த இடத்துல. ஆனால் நம்ம லெவலுக்கு வரவே இல்லை. வந்துட்டு நமக்கு இந்த கேண்டில்லே மறுபடியும் புல் சிக்னல் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து புல் ரிசீவ் ஆகி மேலே போயிட்டு இருந்திருக்கா. ஸோ அப்படியே மேலே போய் கடைசியில் இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல போயிட்டு தான் நமக்கு வந்து மறுபடியும் டாப், இந்த இடத்துல ஒரு டாப், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து அது என்னன்னா நம்ம டார்கெட் ஒன்னை இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. டார்கெட் ஒன்னை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு மிடில் இருந்துட்டு வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. டார்கெட் 1 2க்கு நடுவில் கரெக்டாக போயிட்டு அங்கேருந்து வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கரெக்டாக போய் பாருங்கள், நம்ம பின் பாயிண்ட் டார்கெட் 2 எக்ஸாக்டாக டார்கெட் 2 டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் அப் அண்ட் டவுன். அவ்வளோதான். இன்னைக்கு இங்கேருந்து நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்டில் 80ல் எடுத்தது. ஸோ இங்கே ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ 220 பாயிண்ட்ஸ் ட்ராவல் இன்னைக்கு காலையில் நீங்கள் கரெக்டாக இந்த சிக்னலில் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னாக்கா டோட்டல் கவர் வந்து 220 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, எப்படி இண்டிகேஷன் வந்துச்சுன்றத ரீப்ளே மோடில் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ரீப்ளே மோட் எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? நமக்கு வந்து அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் 23,500ம் 23,700ம் காட்டுது நிஃப்டியில். ஸோ அந்த சார்ட்டை நம்ம இங்கே எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? 23,700 அண்ட் 24,200 ரெண்டு சார்ட்டும் கால் அண்ட் புட் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? காலையிலே பக்காவாக சைனும் தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சைனு இங்கே சொன்னேன்னா, அடுத்த சைன் பாருங்கள், ஓப்பன் ஆனது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் லைக் 40ல் வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருச்சு. ஏன்னா 40ல் இருக்குது, இதுக்கு மேலே கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓஆர்பி பிரேக் பண்ணிட்டு போனோன்னா அடுத்த டார்கெட் 1 போகணும். டார்கெட் 1 பாருங்கள் மைனஸில் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய மேத்தமெட்டிக்கலி சூசன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,700. அந்த 23,700 சின்னதாக நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருந்தீங்கனாலே நீங்கள் இந்த ஃபுல் மூவ் பிடிச்சிருந்துருக்கலாம் இன்னைக்கு.
ஏன்னா ஓப்பன் ஆகி வந்ததே பார்த்தீங்கன்னா 37 பாயிண்ட்ல தான் இருக்கான். 37ல இருக்கான். ஸோ 37 அப்போ பிரேக் பண்ணிட்டு வந்தான்னா அடுத்து நம்ம டார்கெட் 1 வரணும். டார்கெட் 1 மைனஸ்ல காட்டுது. ஸோ அப்போ வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கிருந்து அவன் மேலே தான் போய் ஆகணும். ஸோ சிம்பிள் லாஜிக் இது. சரிங்களா? அடுத்தது புட் சார்ட் பாருங்க. புட் சார்ட் 600ல இருக்கான். ஸோ அப்படியே கிராஜுவலா அவன் இறங்கி வந்துட்டான். அவன் கிராஜுவலா ஏறி போயிட்டான். இப்போ நம்ம வந்து ரீப்ளே மோட் பார்க்கலாம். ரீப்ளே மோடு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஹியூஜ் கேப் டவுன் அகெயின். ஸோ இன்னைக்கும் நிறைய பேருடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் தாண்டி தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கும். நம்ம இண்டிகேட்டர்ல லெவல்ஸ் எப்படி இருக்கு, எப்படி எக்ஸாக்டா அச்சீவ் ஆயிருக்குன்றத நீங்க பாருங்க. இப்போ ரீப்ளே மோட்ல பாருங்க. ஓகேங்களா? ப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துருச்சு. விவாப்பை பிரேக் பண்ணி வந்துட்டாங்க. ஓகே, அடுத்த கேண்டிலே பாருங்க. ஸோ இந்த கேண்டில் 9:30 கேண்டில்லே நமக்கு ரிவர்சல், புல் ரிவர்சல் சிக்னல் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? 9:30 கேண்டில்ல. ஓகே, ஆனா இங்க அவன் வியூ ஆப்பை ஒழுங்கா பிரேக் பண்ணல. அதனால வெயிட் பண்றோம். திரும்ப வந்து அடுத்து இந்த கேண்டில் தான் பாருங்க. வியூ ஆப்பை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணா அடுத்து கன்ஃபார்ம் பாட்டம் சிக்னலே வந்துருச்சு நமக்கு. பாட்டம் சிக்னல் வந்துருச்சு. இந்த இடத்துல என்ட்ரி, மிட்டும் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ட்ரி. அவ்வளவுதாங்க முடிஞ்சது. நமக்கு பாருங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது. மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. ஓஆர்பி ஹையை பிரேக் பண்ணா, ரீடெஸ்ட் பண்ணா இங்க இங்க வந்து பேர் ரெசியூம் வந்துருச்சு. எக்ஸிட் பண்றவங்க எக்ஸிட் பண்ணிருக்கலாம். திரும்ப அடுத்தது புல் வந்துருச்சு. டார்கெட் 1 பிரேக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டார்கெட் 1 ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. நான் வேணா உங்களுக்கு க்ளோஸ்ல காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டார்கெட் 1 அவன் ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. டார்கெட் 1 பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அடுத்து ரிவர்சல் சிக்னல் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, இப்பதான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கிறான். ரீடெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து புல்லிஷ் மூவ், புல்லு வந்துருச்சு. பாட்டமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. ஸ்டாப் லாஸ் இந்த இடம் நமக்கு. ஹியூஜ் கேண்டில். டார்கெட் 2 அச்சீவ். எத்தனை மணிக்கு? 155க்கு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இன்னைக்கு. எக்ஸாக்டா 155க்கு டார்கெட் அச்சீவ். ஓகேங்களா? அதுக்கு மேல ட்ரேடே கிடையாது இன்னைக்கு. அது ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க எப்படி 155க்கு நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு திரும்ப ரீப்ளே காட்டுறேன் பாருங்க. டார்கெட் 2க்கு மேல போகாது அப்படின்னு சொல்லி எதை வச்சு நான் சொன்னேன்னாக்கா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு 100% டார்கெட் காட்டுது. புல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 99% இந்த மூமெண்ட்ல எப்போ டைம் என்ன 150கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 99% கண்ட்ரோலில் இருக்காங்க. வெறும் 0.6% பியர் கண்ட்ரோல் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க புல் ட்ரிவன் பாருங்க 86% வந்துட்டாங்க. ஸோ 86% இங்கே வந்துட்டாங்கன்னா அப்போ தே கேன் ரீச் மேக்ஸிமம் 90% டார்கெட் 2க்கு. டார்கெட் 2 போய் தான் ஆகணும். ஏன்னா டார்கெட் 1 வந்து சாலிடா பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ டார்கெட் 2 போய் தான் ஆகணும். ஸோ டார்கெட் 2 டச் பண்ணும்போது அரௌண்ட் 90% இருப்பான். அதுக்கு மேல 100% போகணும்னா அவன் வந்து அடுத்தது இதை பிரேக் பண்ணி தான் ஆகணும். இதை பிரேக் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா கொஞ்சம் மேல பிரேக் பண்ணாம அடுத்த கேண்டில் மேல போயிட்டு வருவான். இந்த நம்ம ஹை டார்கெட் நமக்கு ரிவைஸ் டார்கெட், ஹை டார்கெட் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கிறதுனால இங்க ஓவர் ரைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் இப் சப்போஸ் இங்க இருக்கு, கிட்டக்க இருக்குனாக்கா தென் நம்ம 100% கோ பண்ணலாம். இதை பிரேக் பண்ணாம மேல போய் இந்த டார்கெட்டை டச் பண்ணிட்டு அங்கிருந்து ரிவர்ஸ் வருவான். ஆனா இங்க இருந்து இதுக்கு எவ்வளவு பெரிய கேப். இங்க இருந்து இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 200 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு ஹை டார்கெட்ல இருந்து டார்கெட் 2க்கு வாய்ப்பே கிடையாது. 200 பாயிண்ட்ஸ் இதுக்கு மேல மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் டார்கெட் 2 இஸ் அவர் ஃபைனல் டார்கெட்.
ஸோ அதே மாதிரி டார்கெட் 2 போயிட்டு ரிவர்ஸ் வந்துட்டான். அவ்வளோதாங்க இன்னைக்கு முடிஞ்சுது. இங்கேயே முடிஞ்சுது. நம்ம இங்கே ரிவர்சல் ட்ரேட் வேறு இன்னைக்கு எடுத்தோம். திரும்பவும் போய் டார்கெட் 2 டபுள் டாப் வச்சுட்டான். டபுள் டாப் வச்சுட்டு வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு ரிவர்சல், ஹியூஜ் ரிவர்சல். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட் காட்டினேன். உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட் காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் மெயினாக ஆப்ஷன் சார்ட்ல எப்படி கவர் பண்ணுன்றது. ஸோ நான் சொன்னது தான் முன்னாடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 பாயிண்ட்ஸில் வந்துட்டான் இங்கே ஆல்ரெடி. ஸோ 30 பாயிண்ட்ஸ்லேருந்து கீழே வரணும்னா டார்கெட் 1 வரணும்னா அது மைனஸில் அங்கே போக வாய்ப்பே இல்லை. ஸோ அங்கேருந்து அப்படியே மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? நமக்கு இங்கே இப்போ கால் சார்ட்டில் ஃபுல்லு இன்னைக்கு ஷார்ட் கவரிங் தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும்போது நம்ம எப்பவும் புட் சார்ட் ரெஃபர் பண்ணணும். புட் சார்ட்டில் இருக்க லெவல்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது கால் சார்ட்டை ரெஃபர் பண்ணணும். கால் சார்ட்டில் இருக்கிற லெவல்ஸை ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? எப்போவுமே செல்லர்ஸ் மார்க்கெட் தான். செல்லர்ஸோடைய லெவல்ஸ் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். பையர்ஸோடைய லெவல்ஸ் மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புட்டில் ஓஆர்பிஐ சின்னதாக பிரேக் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து டார்கெட் 1 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் மேலே போயிட்டான். ஏன்னா இன்னைக்கு அவன் வந்து ஸ்பாட் சார்ட்டை மேட்ச் பண்ணதுனால கரெக்டாக இங்கே டார்கெட் 1 ரீடெஸ்ட் பண்ணான். இங்கே டார்கெட் 1 ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டான். சரிங்களா? இந்த இடம் நான் சொன்ன தெரியுமா, நம்ம டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு. அதில் நல்லா அப்ஸ் அண்ட் டவுன் ப்ளே பண்ணோம் இன்னைக்கு. அது என்னன்னாக்கா இங்கே பாருங்க, நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு அப்படியே அழகா நமக்கு சிக்னல் வந்துருச்சு. வந்து இது எத்தனை மணிக்கு இங்க 155ல லெவலை வந்து டச் பண்ணிட்டான். சரிங்களா? 155க்கு டார்கெட்டை டச் பண்ணிட்டான். சரிங்களா? முடிஞ்சது. ஸோ லெவலை டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ரிவர்சல். ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு லெவலுக்கு மேல போகாதுன்ட்டு. இந்த இடத்துல நமக்கு எம் டாப் ரிவர்சல் வந்துருச்சு. இந்த கேண்டில் வந்த உடனே நமக்கு வந்துருச்சு. இந்த கேண்டில் என்ஜாய் பண்ணோம். இந்த 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 கேண்டில் என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப அதுக்கப்புறம் ரிவர்சல். நமக்கு இங்கே இண்டிகேஷன் ரிவர்சல் வந்துருச்சு. திரும்ப அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளே. அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப லாஸ்ட் இந்த பிளே. இன்னைக்கு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட். லாஸ்ட் மூமெண்ட் ஃபுல் ட்ரேட் நம்ம அங்கேயே எடுத்தோம். இதில் வந்து ஒரு 3 ட்ரேட் எடுத்தோம். ஃபுல்லாக பிடிக்கல, பட் ஆனால் இந்த மேஜர் கேண்டில்ஸும் நம்ம ஹோல்டு பண்ணோம் இன்னைக்கு சரியான ட்ரேடு. ரிவர்சல் அப் அண்ட் டவுன் நமக்கு வந்து கரெக்டாக சிக்னல்ஸும் ஒர்க் ஆச்சு. சரியான செட்டப் சூப்பராக இன்னைக்கு முடிஞ்சுது. அவ்வளோதாங்க இன்னைக்கு மார்க்கெட்டு. எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டினியூஸ் ட்ரெண்டு, நடுவில் ஒரு இயர் வந்தாலும் அடுத்து நமக்கு சிக்னல் வந்து கண்டினியூஸ் ட்ரெண்டு நமக்கு இன்னைக்கு மெயின்டைன் ஆச்சு. நமக்கு டார்கெட் 1, டார்கெட் 2 எக்ஸாக்ட் இன்னைக்கு லெவல்ஸ் அச்சீவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் எங்கேயும் பார்க்க முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். நம்ம லெவல்ஸும் சரி, அதே மாதிரி சிக்னல்ஸும் சரி, இந்த மாதிரி அக்யூரேட் சிக்னல்ஸ் அண்ட் இந்த மாதிரி எக்ஸாக்ட் டார்கெட்ஸ் எந்த இண்டிகேட்டர்லையும் பார்க்க முடியாது. பைசல் இண்டிகேட்டர் மாதிரி கிடையாது இது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த இண்டிகேட்டருக்கு நீங்க வரீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜும் வேணும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஜஸ்ட் பைசல் இண்டிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஒன்று வாங்கினோமா, அடுத்தது கொஞ்சம் ஸ்கேல்பிங் பண்ணோமா, ப்ராஃபிட் பார்த்தோமா, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் எடுத்துக்கலாம். இயர் அண்ட் ஃபுல் சிக்னல்ஸ் இருக்கு நமக்கு. பட் அந்த மாதிரி வராதிங்க. நீங்க மார்க்கெட்ல வரீங்கனாக்கா வெறும் பைசல் மட்டும் வச்சுட்டு வர்ற இண்டிகேட்டரை தயவுசெய்து நம்பாதீங்க. அது ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எல்லா நாளும் ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம இண்டிகேட்டர் எல்லா நாளும் ஒர்க் ஆகும். அது கன்சால்டேஷன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு மார்க்கெட் ஸ்டேட்டஸ் போர்டில் நமக்கு கிளியராக காட்டிடும் ட்ரெண்டிங் டேவா என்னன்ட்டு. இன்னைக்கு காலையிலேயே நமக்கு இங்கே ஏடிஎக்ஸ் வந்து ட்ரெண்டிங் காட்டிடுச்சு. கடைசியில் இங்கே கன்சல்டேஷனில் சாப்னு மாதிரி இருக்குங்க. நமக்கு டார்கெட் பர்சன்டேஜ் காட்டிடும். மார்க்கெட் யார் கண்ட்ரோலில் இருக்கு, புல் கண்ட்ரோல்லையே, பியர் கண்ட்ரோலில் இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிடும்.
சப்போஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டு அந்த இடத்துல மூவ்மெண்ட்டே இல்ல. உங்கள ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னா, ட்ரேடிங் பர்மிஷன் நமக்கு நோ ட்ரேட். பாருங்க இந்த கடைசி கன்சல்டேஷனுக்கு நோ ட்ரேட்ன்னு வந்துருச்சு இங்க. ஸோ பிரேக் அவுட் சேஃப்டி லாக்டுன்னு வந்துருச்சு. அது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேடே நீங்க போக்கூடாது. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் நம்ம தெளிவா பார்த்து யாருக்கும் லாஸ் வரக்கூடாது. முக்கியமா லாஸ் வரக்கூடாது இண்டிகேட்டர் யூஸ் பண்றவங்களுக்குன்னு பார்த்து பண்ணியிருக்கிற விஷயம் அது. இந்த மாரி ஒரு இண்டிகேட்டர எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. நான் பெட் கட்டி சொல்லுவேன் நானு. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா, நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் குடுங்க. ஐ நீட் திஸ் இண்டிகேட்டர். உங்களுக்கு ட்ரையல் வேணும்னாலும் ட்ரையலும் தரேன் நானு. ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ வெரி மச். பாய். டேக் கேர்.